வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் இன்று மாமனாக வந்து வழக்குரைத்த படலம். மாமனாக வந்த வழக்குரைத்த படலம் இறைவனான சொக்கநாதர் தன் பக்தனான தனபதியின் உருவில் வந்து தனபதியின் தங்கை மகனுக்கு சேர வேண்டிய சொத்துக்களுக்காக மாமனாக மன்றத்தில் வழக்குரைத்ததை கூறுகிறது. தனபதி தங்கை மகனின் பெயரில் சொத்துக்களை மாற்றுதல், உறவினர்கள் சிறுவனின் சொத்துக்களை அபகரித்தல், இறைவனிடம் சிறுவனும் தாயாரும் முறையிடுதல் மற்றும் இறைவனார் மாமனாக வந்து சாட்சி சொன்னது ஆகியவற்றை இந்த படலம் எடுத்து காட்டுகிறது. மாமனாக வந்து வழக்குரைத்த படலம் திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் 39வது படலமாக அமைந்துள்ளது. இனி சிந்தனைக்கு செல்வோம். மதுரையில் தனபதி என்றொரு வணிகர் வாழ்ந்து வந்தார். அவருடைய மனைவி பெயர் சுஷீலை. இத்தம்பதியினருக்கு நீண்ட நாட்கள் குழந்தை பேறு வாய்க்கவில்லை. தனபதியும் அவருடைய மனைவியும் சொக்கநாதரிடம் குழந்தை பேற்றினை வேண்டினர். ஒரு சமயத்தில் தனபதி தன்னுடைய சகோதரியின் மகனை தத்துப்பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். சுஷீலையும் அக்குழந்தையை அன்புடன் ஏற்றுக்கொண்டாள். தனபதியின் மனைவிக்கும் தங்கைக்கும் அடிக்கடி சண்டை ஏற்படும். அவ்வாறு ஒரு நாள் சண்டை ஏற்பட்ட போது தனபதியின் தங்கை, உங்களுக்கு செருக்கு ஏன்? என்னுடைய பிள்ளையால் தான் உங்களுக்கு இம்மை மறுமை பயன்கள் கிடைக்கப் போகிறது என்று கூறினாள். இதனை கேட்டதும் தனபதி அடுத்த பிறவியிலாவது பிள்ளை பேறு கிடைக்க வேண்டும் என்று எண்ணி காட்டுக்கு சென்று தவமேற்கொள்ள எண்ணினார். ஆதலால் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் தன்னுடைய தங்கை மகனுக்கு உரிமையாக்கிவிட்டு தன் மனைவியோடு தவத்துக்கு காட்டுக்கு சென்றார். தனபதி காட்டுக்கு சென்றதை அறிந்த தனபதியின் சொந்தங்கள் அனைவரும் தனபதியின் தங்கையிடமிருந்து சொத்துக்களை அபகரித்து கொண்டனர். இதனால் தனபதியின் தங்கை செய்வது அறியாது திகைத்தாள். இறுதியில் சொக்கநாதரை சரணடைந்தாள். எல்லோருக்கும் தாயும் தந்தையுமாயிருப்பவரே, என்னுடைய தமையனார் குழந்தை பேறு வேண்டி தவத்துக்கு செல்லும் போது தத்துப்பிள்ளையான எனது மகனுக்கு அவருடைய செல்வங்கள் அனைத்தையும் விட்டு சென்றார். இதனை அறிந்த எங்களது உறவினர்கள் பொய் வழக்கு பேசி சொத்துக்களை அபகரித்து கொண்டனர். ஐயனே, நானோ யாருமற்ற ஒருத்தி. எனக்கு இவன் ஒருவனே புதல்வன். இவனோ நல்லது கெட்டது அறியாத சிறுவன். எங்களுக்கென்று யாரும் இல்லை. இறைவா, எங்களை இந்நிலையிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று மனமுருக வழிபட்டாள். பின் சோர்வு மிகுதியால் அங்கேயே கண்ணம்மை அயர்ந்தாள். அப்போது சொக்கநாதர் அவருடைய கனவில் தோன்றி, பெண்ணே, நீ நாளை உன்னுடைய சுற்றத்தாரை உன்னுடைய சொத்துக்களை கேட்டு வழக்காடு மன்றத்துக்கு அழைத்து வா. யாம் இப்பொய் வழக்கினை தீர்த்து உம்முடைய பங்கினை உமக்கு அளிப்போம் என்று கூறினார். இறைவனாரின் திருவாக்கினை கேட்டதும் திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்பது இதுதானோ என்று எண்ணி தன்னுடைய வீட்டுக்கு மகனை அழைத்து கொண்டு சென்றாள். மறுநாள் தன்னுடைய உறவினர்களிடம் சென்று தன்னுடைய சொத்துக்களை திருப்பி அளிக்கும்படி கேட்டாள். அவர்கள் அவளையும் அவளுடைய மகனையும் திட்டி அடித்து விரட்டிவிட்டனர். உடனே அவள் அழுதபடியே வழக்காடு மன்றத்துக்கு சென்று தன்னுடைய சொத்துக்களை உறவினர்களிடமிருந்து திருப்பித் தரும்படி கேட்டாள். வழக்காடு மன்றத்தினர் தளபதியின் உறவினர்களை அழைத்து வர உத்தரவு இட்டனர். வழக்காடு மன்றத்தில் தனபதியின் தங்கையும் உறவினர்களும் வழக்கு நடைபெற்றது. அப்போது இறைவனார் தளபதி உருவில் வழக்காடு மன்றத்துக்கு வந்தார். தளபதியை கண்டதும் அவருடைய உறவினர்கள் நடுங்கினர். இறைவனான தனபதி தன்னுடைய தங்கையையும் மருமகனையும் கட்டி கொண்டார். பின்னர் சபையோர்களிடம், என் தங்கையின் வழக்கை ஆராய்ந்து தர்மத்தின் வழியில் நின்று முடிவினை தெரிவியுங்கள் என்றார். பின் வழக்காடு மன்றத்தில் இருந்தவர்கள் இரு தரப்பினரையும் நன்கு கேட்டறிந்து உறவினர்களின் கூற்று பொய் என்று கூறினர். இதனை கேட்டதும் தனபதியின் உறவினர்கள், வந்திருப்பது தனபதியே அல்ல என்றனர். இதனை கேட்டதும் இறைவனான தனபதி அவருடைய சொத்துக்களின் விவரம், உறவினர்களின் விவரம், அவர்களின் குடிப்பெயர், உடன்பிறந்தோர், குணங்கள், செய்தொழில்கள் ஆகியவற்றை விளக்கமாக எடுத்து உரைத்தார். இதனை கேட்டதும் வழக்காடு மன்றத்தினர், இவர் தனபதியே என்றனர். இதனை கேட்டதும் தனபதியின் உறவினர்கள் எல்லோரும்
இனியும் இங்கிருந்தால் அரசு தண்டனை கிடைக்கும் என்று கருதி ஒருவர் பின் ஒருவராக வெளியேறினர். பின்னர் வழக்காடு மன்றத்தினர் தனபதியின் சொத்துக்கள் முழுவதும் அவருடைய மருமகனுக்கே உரியது என்று கூறி சாசனம் அளித்தனர். தனபதியான இறைவனார் அந்த சாசனத்தை தனபதியின் தங்கையிடம் கொடுத்தார். பின்னர் எல்லோரும் பார்த்திருக்கும்போது அங்கிருந்து மறைந்து அருளினார். இதனை கண்டு அங்கிருந்தோர் மாமனாக வந்தது சொக்கநாதரே என்பதை உணர்ந்தனர். இதனை சுந்தரேசபாத சேகர பாண்டியனிடம் தெரிவித்தனர். இறைவனின் திருவிளையாடலை எண்ணி வியந்த சுந்தரேசபாத சேகர பாண்டியன் மதுரையை நல்வழியில் ஆட்சி செய்தான். சிறிது காலத்துக்கு பிறகு தன் மகனான வரகுண பாண்டியனிடம் நாட்டை ஒப்புவித்து இறைவனின் திருவடியை அடைந்தான். மாமனாக வந்து வழக்குரைத்த படலம் கூறும் கருத்து என்ன என்றால், திக்கற்றவர்கள் இறைவன் கட்டாயம் காப்பார் என்பதே மாமனாக வந்து வழக்குரைத்த படலம் கூறும் கருத்தாகும். திக்கற்றவர்களை இறைவன் கட்டாயம் காப்பார் என்பதே மாமனாக வந்து வழக்குரைத்த படலம் கூறும் கருத்தாகும். அன்பு நேயர்களே, இது சேனல் ஜி உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்கள் விரும்பும் நிகழ்ச்சியை உங்களுக்கு படைக்க காத்திருக்கிறோம். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcastchannelg@gmail.com. உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.